ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எம்சிஜி. இந்த சேனல் அப்டேட் என்னன்னா காட் ஆஃப் வாரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி காட் ஆஃப் வாரோட அப்டேட்ஸ் வேணும்னா, இந்த கேம் பிளே வேணும்னா, எப்படி விளையாடுதுன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எனக்காக இன்னொரு வேலை செய்யணும். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவாது வாங்க நம்ம கேம் கூட போகலாம். எடுத்தோடனே பாருங்க, பா எவ்வளோ பேர் மாஸ்டர் பாருங்க. மாஸ்டர் தோக்கடிக்க முடியுமான்னு தெரில பாருங்க. எல்பர்ட் நம்பிச்சு டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் போல. இன்னும் தூக்கி அடிக்குது பாருங்க. டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். பா இது வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது 2வது வாட்டி ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ நம்ம கேம் வந்து மேக்ஸிமம் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ உங்களுக்காக நான் இந்த கேம் பிளே போடணுன்றதுக்காக இந்த கேமை வந்து நான் திரும்ப ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்க்குறவங்க எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அந்த சேனலை வந்து நம்ம இன்னும் போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நான் அங்கே அடித்தோடனே இங்கே வந்துட்டு பாருங்க. போடு தூக்கி போட்டு மிதி. அடா ஸ்பைடர் வெளியே விடுது பாருங்கள். அந்த ஸ்பைடர் தாங்க விஷம். போடு கையால் பிச்சு போடலாம். ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம கையால் பிச்சு போகிறது தாங்க ஈஸி. அதாவது கத்தியில் கொண்டோம்னா ரொம்ப கஷ்டம். 3-4 இட்டு கொடுக்கணும் பாருங்க. கையால் பிச்சு போகிறது ஈஸியாக இருக்குது. வரட்டும் அந்த ஸ்பைடர் பாருங்க. அப்படியே அவ்வளோதாங்க, ஒரே பிரி. இவன் மொத்தம் பாருங்க, நம்மளை அடிச்சுனேக்கிறான், வாயில் கடிச்சுனேக்கிறான். வர போடு ஆடாடாடா செத்துட்டுமே. செத்து விளையாடுறது கூட ஈஸி தாங்க காய்ஸ். அதே ஹெச்பியில் நம்மளை எட்டுன்னு வந்து விட்டுறான். வேற போடு இப்படிதான் போடு. அதே என்ட்ரி போடு 3 இட்டு, ஒரு 4 இட்டு போடு, 5 6 போடு. அடாடா அடிக்கிறான் பாருங்க. வார்மப் போயிடலாம் நம்ம. இன்னொன்று நம்ம டிஃபெண்ட் கூட பண்ண தேவையில்ல. இந்த வார்மப் கல்லு பின்னாடி போயிட்டா நமக்கு ஈஸியாக இருக்குங்க காய்ஸ். போடு. இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து கொஞ்சம் இந்த மாஸ்டர் வேறு ஸ்பைடர் வேறு எடுத்து வந்து விட்டுறது. அது வேறு கிழிச்சு நம்ம கையில் பிச்சு போகிறதுக்கே சரியாகுது பாருங்க காய்ஸ். மாட்டிச்சு கையில் அடிக்க முடியல காய்ஸ். மாட்டுது அதெல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. அங்கே போயிடுச்சு பாருங்கள். அந்த அவனை வேறு இப்போ டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். என்னமா ஸ்லோ மோஷனில் காமிக்கிறா பாருங்கள். இந்த கேம் பிளே டிஃபெண்டிங் தான் காய்ஸ். அடிக்கிறான் காய்ஸ். போடு ஒரு 4 இட்டு, ஒரு 3 5 6 போடு கழுத்து மேலே போடு. வருவா போடு 14 இட்டு. அவ்வளோதான் கைஸ். மழை சாஞ்சிருச்சு. நின்று அடிப்பேன். என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட் வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளாக இருப்பான். பயப்படாமல் நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன்கிட்டான்ட்டு எச்சவன் அடிப்பேன் பாரு. அவ்வளோதான் கேஸ். இதை போய் சுற்றி விட்டா நம்ம போதும் கேஸ். அவன் கழுத்து மேலே அடி உழுது பாருங்க. அதான் ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அழுத்தணும் பாருங்கள். அந்த சர்க்கிளை அமுத்து சொல்லு பாருங்கள். அந்த சர்க்கிளை 2-3 வாட்டி பாருங்கள். விட்டு அழுத்து. இப்போ என்ன கஷ்டம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், மாட்டிக்கிச்சு. இப்போ சர்க்கிளில் போட்டு கொக்கியை போட்டு அடி ஓடு. வாயில் ஒரு குத்து. அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. கண்ணிலே ஒரு குத்து. அவ்வளோதான் கைஸ், கண்ணில் ஒரு குத்து. இப்போ ஒரு சர்க்கிள் அமுத்தினா போடு. மிஸ் ஆகிடுச்சு. முடிச்சு விட்டாங்க கைஸ். கஷ்டப்பட்டு விளாண்டா இது முடிச்சு விட்டாச்சு. திரும்ப இட்டு கொடுக்கணும். போடு ஐயோ அடிக்கிறான். பாடா ஷீல்டு போட்டாச்சு கேஸ். இப்போ போடு. அவ்வளோதான், திரும்ப படுத்தாச்சு. வாங்க திரும்ப அழுத்தி ட்ரை பண்ணுவான். போடு. அவ்வளோதான் கேஸ், கொக்கி மாட்டேன். திரும்ப சர்க்கிளில் போடு. அவ்வளோதான் கேஸ், தூக்கி போட்டு சொருகு தூக்கு. அவ்வளோதான் போடு. கண்ணு மேலே ஒரு குத்து. அவ்வளோதான் இழுத்தாச்சு. கண்ணு மேலே ஒரு குத்து. அவ்வளோதான் அடிப்பட்ட கண்ணு மேலே ஒரு குத்து. திரும்ப தள்ளி விட்டாங்க கைஸ்.
அடடடடடடா. முடியல. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலைவரே. ஸ்டார் தப்பிச்சிட்டே இருக்குது கைஸ். இதை வர அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. இந்த அடிக்கிறதுக்குள்ளே இதை முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோவை முடிச்சிட போல இது. டேய் ஓடு. என்ன மிஸ் இட்டு இன்னும் 3 இட்டு கொடுத்தா போதும் கைஸ், படுத்துருவான். அவ்வளோதான், படுத்தாச்சு. திரும்ப பாருங்க, இந்த வாட்டி மிஸ் ஆகாது பாருங்க. போடு, செயினை இழுத்து போடு. ஏன் நிற்கிறேன், போடு, இழுத்து போடு. போடு, மாட்டியாச்சு. இப்போ பாருங்க அடி தூக்கி போட்டு இந்த வாட்டியாச்சு. குத்தணும், கண்ணு மேலே திரும்ப பாரு, குத்தணும். குத்தியாச்சு கேஸ். குத்து குத்து. அப்பா என்ன ஸ்பைடர் மேனோட செம்மையாக வேறு அடிக்கிறாரு காய்ஸ் தலைவர். வேறு தூக்கி போட்டு சொருகு. அவ்வளோதான் ஃபினிஷிங் ஷாட்டு. ஓடு ஓடு. முடிச்சாச்சு. அவ்வளோதான். தலைவன் பயந்து ஓட்டான் பாருங்க. ஓடிட்டார் தலைவர். தலைவன் பாருங்க எப்படி மாசாக நிற்கிறாரு பாருங்க நம்ம காட் ஆஃப் வார் தலைவர் ஸ்பாட்டன். கஷ்டப்பட்டு இந்த லெவல் எப்படியும் முடிச்சாச்சு கைஸ். ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த லெவலு. இதுக்கே பயந்தா எப்படி? இனிதான் ஆரம்பம். கைஸ் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட் லெவலு ஜம்ப் பண்ணி போகலாம் வாங்க. இருங்க கைஸ் இருங்க போகலாம். அவ்வளோதான் கைஸ், ஜம்ப் பண்ணலாம். போடு அவ்வளோதான் கைஸ். சவுத்தை பிடிச்சி தொங்குடா ராஜா. இங்கே எதுவும் வழி இல்லை போல ஜம்ப் பண்ணலாம். இதுவும் இங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், ஜம்ப் பண்ணியாச்சு. போடு, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அடா காக்கசம் திறந்துருச்சு. ஐபால் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ வாங்க ரைட்டில் தொங்கின்னு போவோம். ஸ்பைடர்மேன். ஐயோ பிடிக்க முடியலையே. அவ்வளோதான் கைஸ், ஸ்பைடர்மேன் தான் கைஸ். அடுத்து சூப்பர்மேன் நம்ம தான். தண்ணியில் வந்துட்டுனே பாருங்க கைஸ். ஈஸியாக கேம் எப்படி நம்ம ஈஸியாக விளையாடுறதுன்னு சொல்லி கூட கொடுத்துட்றாங்க பாருங்கள். ஸோ நம்ம 6 எழுத்துனா உள்ளே போவோம். அப்படி கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். அது பாருங்கள் உடச்சிச்சு. ஸோ மேலே நம்ம போய் சேவ் பாயிண்ட் முதல்ல சேவ் பண்ணிக்கலாம். ஐயோ மேலே இப்போ மேலே இருங்க, அது அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது பொட்டி திறந்துரு. திறக்க முடியல. திறந்துரு இழு. திறந்தாச்சு கேஸ். மேலே போகலாம் இருங்க பொறுமையாக. எங்கேப்பா வெளியே காணுமே. எங்கே போகிறது வழி? மேலே வரலாம் இருங்க. மேலே எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கு. எதோ இருக்குது. இந்த ஐயோ இங்கே இல்லை கைஸ், இங்கே இல்லை. மேலே இல்லை. எப்படி மேலே போகிறது? ஐயோ மறந்துட்டுங்க கைஸ். மேலே போகிற பட்டனை மறந்துட்டுங்க கைஸ். ஐயோ மேலே எப்படி போகிறது? தெரிஞ்சிச்சு. இங்கே எங்கேயாச்சும் வழி இருக்கா? சந்தில் எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க கைஸ். சந்தில் இல்லை. மேலே போகலாமா? மேலே ஐயோ வழியே கண்டுபிடிக்க முடியல கைஸ். அங்கே பாருங்கள், மேலேயும் போய் பார்த்தாச்சு, கீழேயும் போய் பார்த்தாச்சு. எங்கே தான் போய் கண்டுபிடிக்குன்னு தெரியல வேறு நம்ம வழியே. சரிங்க மேலே போய் ட்ரை பண்ணுவோம். மேலே ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போருங்க. ஜம்ப் பண்ணியாச்சு. ஐயோ அந்த சைடு வழி இல்லை. அப்படிக்கா போகலாம் இருங்க. ஜம்ப் அவ்வளோதான், ஜம்ப் பண்ணியாச்சு. இது உடைக்க முடியாத பார்க்கலாம் இருங்க. போட் இதுவும் உடைக்க முடியாது கைஸ். இதுவும் உடைக்க முடியல. இது ஒரு மெக்கானிசம் மாதிரி தான். இங்கே ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இங்கே வழி இருக்கு கைஸ். கொண்டே மறந்த மாதிரி அங்கே வச்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். பாருங்க கைஸ், இங்கே இருக்கு வழி. ஜம்ப்பு போடு. இறங்கியாச்சு. அங்கே ஒரு ஜம்ப்பு. வந்துட்டாங்க பாருங்க கைஸ். வந்துட்டானுங்க. போடு அடி. இப்போ பாருங்க அடியே. போடு தூக்கி போட்டு அடி. அடி கண்ணு. வா யாருக்கிட்ட? அண்ணங்கிட்டே வா. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. இதான் அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். போடு பின்னாடி எங்க தரமாங்க. சொருகுடா அடிதான். முடிச்சாச்சு. போடு வருவ கிட்ட வருவ, அண்ணன் கிட்ட வருவ. தூக்கி போடு சொருகு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. எங்கே ஒருத்தன் வரான். சாவலி ஒன்று நீ. எஸ் இதோட இந்த
கேமை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த கேமில் நம்ம ஒரு ஃபைனல் பாஸை மீட் பண்ணுற மாதிரிக்கும் இந்த வழியில் போனால். ஸோ இந்த கேமை இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ மேபி பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எனக்கு மோட்டிவேட்டாக கிடைக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த ஃபைனல் பாஸை தான் நம்ம எதிர்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்கிட்ட அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.